கடனை தள்ளுபடி பண்றதுக்கு வக்கு இல்ல, துப்பு இல்ல. கல்வி கடனை தள்ளுபடி பண்ண வக்கு இல்ல, துப்பு இல்ல. மரியாதைக்குரிய சுய உதவிக்குழு வாங்கிய மகளிர் கடனை தள்ளுபடி பண்ண வக்கு இல்ல, துப்பு இல்ல. விவசாயிகளுக்கு நிவாரணத்தோட கொடுக்க வக்கு இல்ல, துப்பு இல்ல. தமிழ்நாட்டுல பள்ளிக்கூடங்களை சீரமைக்க வக்கு இல்ல, துப்பு இல்ல. தமிழ்நாட்டுல ஏரி குளங்களை தூர்வார வக்கு இல்ல, துப்பு இல்ல. எம்எல்ஏவுக்கு என்ன டேஸுக்கு காரணம் சாமானிய மனிதன் கேட்பானா கேட்க மாட்டானா? மாணவர்கள் தான் கேட்பான். பல வருஷங்களா பஸ்ஸே இல்லாம இருந்த கிராமங்களுக்கு பஸ் வசதி செஞ்சிருக்காங்க. அத பாராட்ட வக்கில்ல, துப்பில்ல. தண்ணியே இல்லாம இருந்த கிராமங்களுக்கு தண்ணி வசதி செஞ்சு கொடுத்திருக்காங்க. அத பாராட்ட வக்கில்ல, துப்பில்ல. மின்சாரமே இல்லாம பல வருஷமா இருட்டிலேயே இருந்த மக்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அத பாராட்ட வக்கில்ல, துப்பில்ல. 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீயா கொடுத்தாங்க. அத சொல்றதுக்கு வக்கில்ல, துப்பில்ல. போன ஆட்சி மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக வேண்டி எங்க பெண் சிறப்பு அதிரடிப்படை ஒண்ணுன்னு ஆரம்பிச்சாங்க. அத பாராட்ட வக்கில்ல, துப்பில்ல. போதைப் பொருள் ஒழிப்புக்கு 65 சிறப்பு படை அமைச்சாங்க. அத பாராட்ட வக்கில்ல, துப்பில்ல. 1 லட்சம் கோடிக்கு முதலீடை ஈர்த்தாங்க. அத பாராட்ட வக்கில்ல, துப்பில்ல. போன ஆட்சியில தமிழ்நாடு பேருந்துல காணாம போயிருந்த தமிழ்நாட இந்த ஆட்சி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துச்சு. அத பாராட்ட வக்கில்ல, துப்பில்ல. 11ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு வாட்டர் பாட்டில் ஹெல்மெட்டோட சைக்கிள் கொடுக்க போறாங்க. அத பாராட்ட வக்கில்ல, துப்பில்ல. மருத்துவ காப்பீட்டு தொகை 5 லட்சமா இருந்ததை 25 லட்சமா அதிகரிச்சு கொடுத்திருக்காங்க. அத பாராட்ட வக்கில்ல, துப்பில்ல. 70 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கான மருத்துவ காப்பீட்டு தொகை 38 லட்சமா அதிகரிச்சிருக்காங்க. அத பாராட்ட வக்கில்ல, துப்பில்ல. என்ன சாமானிய மக்கள் இதையும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்ல மறந்ததை என்னோட சகோதர சகோதரிகள் சொல்லுவாங்க, அதையும் கேட்டுக்கோங்க.